பி.எஸ். குமாரசாமி ராஜா. ராமசாமி ரெட்டியாருக்கு அடுத்து இவர் தான் தமிழ்நாடோட 2வது முதலமைச்சர். இவர் பதவி வகிச்ச காலத்துல விவசாயமே பிரதான தொழிலா இருந்ததுனால, விவசாயத்துக்கே முன்னுரிமை குடுத்து, அதோட மேம்பாட்டுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத செய்தாரு. கிராமங்கள் முன்னேற பல திட்டங்கள் இவர் கொண்டு வந்திருக்காரு. கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளான ரோடு போடுதல், நீர்ப்பாசன வசதி செய்தல் அனைத்தும் நடந்தது. விவசாயிகள் பயிர் செய்ய தண்ணீர் வசதி மேம்படுத்தப்பட்டது. மக்கள் நகரங்களுக்கு செல்ல எளிதான ரோடு கனெக்ஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. முன்பு மண் சாலைகள், பின்னர் மேம்படுத்தப்பட்ட சாலைகள். இதனால் பயணம் சுலபமானது. இதன் மூலம் கிராமங்களுக்கு பேருந்து சேவை அதிகரிக்கப்பட்டு மக்கள் வேலை, சந்தை, மருத்துவம், கல்வி காரணமாக நகரங்களுக்கு எளிதாக போக முடிந்தது. விவசாயிகள் தங்கள் பொருட்களை கிராமங்களிலிருந்து நகர சந்தைகளுக்கு கொண்டு செல்ல எளிதான வசதி ஏற்படுத்தப்பட்டது. இதனால் வருமானம் அதிகரித்தது. ரூலிங் பார்ட்டி காங்கிரஸா இருந்தது. அதனால நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது எதனால இவர் சேஞ்ச் ஆனாரு, அதுக்கப்புறம் 3வது முதலமைச்சரா யார் வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இதோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.